அது தடை செய்யப்பட்ட ஒரு மைக்கு, பூங்கோடி மைக்கு கட்டிட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பாட்டு போடுறாங்க. எப்போ பக்கத்தில் இருந்து இதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னா நீ வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போடான்னு சொல்லி மிரட்டுறாங்க. கேட்டால் அவங்க வந்து அதிமுகவை சேர்ந்த குண்டர்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாமே தலைவராக இருக்குது கண்ணு பையங்கிறவர் தான். அதிமுகவை சேர்ந்த கண்ணு பையன் தான் இத்தனைக்கும் காரணம். அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன புடுங்க முடியும்னு கேட்குறாரு. அதனால் இந்த அரசாங்கம் தான் காவல்துறையும் தலையிட்டு இந்த தடை செய்யப்பட்ட மைக்கை அகற்றுவதை தருமாறு. சார் இது கட்டி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுதுங்க. 1.5 மாதமாக ஒரே பாட்டை போட்டுட்டு காலையில் 5 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரியாதுங்க. ஒரே 1 மணி நேரம் வந்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மனிதராக இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க இது என்னால் எந்த தொந்தரவுன்ட்டு. இப்போ வந்து ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம அந்த பூம்பொடியிலான ஒளிபெருக்கி வைக்கணும். ஆனால் இது வந்து அவங்க ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கினாங்களா என்னெல்லாம் தெரியாது. 2 மாதம் 2 மாதமாக அப்படியே இது பண்ணிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மீறினா உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் பண்ணிக்கங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஊரே எல்லாம் நாங்களாம் சேர்ந்துருக்குறோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போ பறிச்ச டைம் வேறு, அதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்களோட இது மட்டும் தான் முக்கியம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.